அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க, அடுத்து நம்ம என்ன பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எடுத்தோன்னே அவங்க என்னை கூப்பிட்டாங்க. ரொம்ப நன்றி. விஷால் கத்தி சண்டையை பற்றி சொன்னேன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு விஷால் தான் முக்கிய காரணம். கொஞ்ச நாள் முன்னாடி விஷால்கிட்ட ஒரு கதை சொல்லும்போது நல்லா சிரித்தார். கதையெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு அப்புறம் 6 மாதம் ஃபோனே இல்லை. ஏன்னா நல்லா தானே சிரித்தார், அப்புறம் என் ஃபோனே பண்ணல. சரி நம்ம வேறு ட்ராக் போகலாம், அடுத்து ஹீரோ கிட்ட போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் முருகராஜ் அண்ணன் ஃபோன் பண்ணார். தம்பி வா, கொஞ்சம் ஆஃபீஸ் வா, அவர்கிட்ட கதை கேட்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் ஆஃபீஸ் வந்தேன், அவர்கிட்ட கதை சொன்னேன். கதை சொல்லிவிட்டு நாளைக்கு விஷால் தம்பி வருவார், வந்து கதை கேட்டுருவாங்க, ஃபைனல் பண்ணிடலான்னாரு. அப்புறம் அன்பு சார்கிட்ட போய் கதை சொல்ல சொன்னாங்க. அவர் அன்பு சார்கிட்ட போய் கதை சொன்னேன். அவரும் கதை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் விஷால் சார் சொன்னார், நந்தகோபால் தான் ப்ரொடியூசரு, உங்களுக்கு ஓகேவானார். நம்மளுக்கு யாராக இருந்தாலும் ஓகே, நம்ம ப்ரொடியூசர் டைரக்டர் தான் இல்லையா. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் எல்லாம் சொன்னார். உண்மை எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் தான். கொஞ்சம் பங்காளியெல்லாம் நடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். என்னன்னு கேட்டால், இந்த படம் கதை சொல்லும்போதே விஷால் சொன்னார், சார் இல்லை சார், நீங்கள் கதை சொல்லும்போது வடிவேலு அண்ணன் கதை சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னாரு. அது வடிவேலு அண்ணன் கூட ரொம்ப நாளாக இருந்து அவர் கூடயே கதை சொல்கிற மாதிரி அவரை மாதிரியே சொல்லுவேன். அப்புறம் வடிவேலு நடித்தா நல்லா இருக்குமானா, அவர் ஹீரோ ஆகிட்டார். பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் போய் கதை சொல்லியிருக்கிறாங்க, பண்ண மாட்டேன்ட்டார். நான் போய் எப்படி கேட்க முடியும், நீங்கள் கேளுங்க, நீங்கள் நல்ல ஃப்ரெண்டு தானே அப்படின்னாரு. அப்புறம் வழக்கம் போல் பங்காளிக்கு ஃபோன் பண்ணேன். சரி பங்காளி கதை கேட்குறேன், பிடிச்சிருந்தா பண்ணுவோன்னு சொன்னார். ஒரு நாள் கதை சொன்னேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பண்ணார். இப்போ என்னென்ன ஒரு விஷயம், விஷாலை வச்சு படம் பண்ணால் ஒரு சந்தோஷமான விஷயம், திருட்டு விசிடி வராது. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஷூட்டிங் முடியுது சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம். விஷால் எங்கள் வீட்டுக்கான இல்லை தலைவரை, இது மாதிரி நாளைக்கு படம் ரிலீஸ், 2 படம் திருட்டு விசிடி விற்கிறாங்களாம், கிளம்பிட்டேன், ஆளுங்களோட போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. மற்றவங்க படத்துக்கே திருட்டு விசிடிக்கு இப்படி ஓடுறாரு, அவர் படத்துக்கு 24 மணி நேரம் ஓடுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியம். இந்த படத்தை வந்து ஜனங்க தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு தான் வடிவேலு அண்ணன் இருக்கார், சூரி இருக்கார், தமனா இருக்காங்க, எல்லாம் பெரிய 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 ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறது என்னன்னா, டெய்லி ஒரு போருக்கு போகிற மாதிரி இருக்கும். 3 மாதம் 4 மாதத்தில் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம். ஜூன் ஆரம்பித்தோம், நவம்பரில் படம் ரிலீஸு. இது காரணம் விஷால் கொடுத்த ஒத்துழைப்பு, பங்காளி வடிவேலு, அப்புறம் சூரி எல்லாம் பெரிய பட்டாளத்தை வச்சுன்னு எடுக்குது. கேமராமேன் ரிச்சர்ட் இருக்கார். 5 மணிக்கு சீனை ஆரம்பிப்பேன், சாயந்தரம் 6 மணிக்கு அவர் சீனை முடிச்சிடுவார். அப்புறம் ஃபாஸ்ட் ரிச்சர்டு, அப்புறம் உமேஷ் ஆர்ட் டைரக்டர். நான் ஒர்க் பண்ணதில் படித்த ஆர்ட் டைரக்டர் அவர் தான். இப்போ நிறைய ஐடியாக்கெல்லாம் நிறைய சொல்லுவார், நல்ல டேலண்ட். செல்வா எடிட்டர் செல்வா, நான் எல்லாரும் பற்றியும் சொல்லி ஆகணும் இல்லையா, போர் அடித்தா கூட கொஞ்சம் தாங்கிக்கோங்க, ஏன்னா எல்லாரும் பற்றியும் சொல்லலாம் தப்பாயிடும். எடிட்டர் செல்வா இருக்கார். அப்புறம் என் அசோசியேட்டு ஜோதி வந்து இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் என் அசன் டைரக்டர்ஸு துரை, ரூபன், முருகன் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எனக்கு என்னென்ன எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் உங்கள் படத்தில் கதையே இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. வெறும் காமெடி மட்டும்தான் இருக்கணும். சரி எல்லாரும் கேட்டால் பரவாயில்லன்னா, ஒரு நாள் எங்கள் வீட்டிலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏங்க உங்கள் படத்தில் கதையே இல்லையா அப்படின்னு. பயங்கர கோவம் வந்துருச்சு. கதை பண்ணியே ஆகணும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு கதை பண்ணிடலாம் சொல்லிட்டு உட்காந்து கதையெல்லாம் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்து பார்க்குறேன் படம் காமெடியாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தேன், சரி காமெடியாக இருந்தாலும் அதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன். அந்த மெசேஜ் வந்து ஒரு நல்ல மெசேஜ், காமெடியோடு சேர்ந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறேன். இந்த படத்தில் வடிவேலு வர ஒவ்வொரு சீனும் ரொம்ப ரசித்து நான் வடிவேலு வந்து ஒரு லெஜண்ட். அவர் வாயிற சினிமாவில் நம்ம வாழணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வச்சு டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. திடீர்னு நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், பங்காளிங்க வா, ஏன் ஒரு கெட்டப் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. 12 மணிக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். அந்த பூத்திரி கெட்டப்பில் இருக்கார், பூத்திரி மாதிரி அப்படி நிற்கிறார், எப்படி பங்காளின்ட்டு. சரின்னு பார்த்தா அப்புறம் இன்னும் 8-9 விக்கு இருந்தது. பங்காளி இதெல்லாம் அப்படின்னா, இதெல்லாம் போட்டு பார்த்தேன், இதெல்லாம் செட் ஆகல, அப்புறம் இதுதான் செட் ஆகுறேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவருடைய மிகப்பெரும் வெற்றிக்கு காரணம் இன்னைக்கு வந்து ஆதித்யா டிவிலேருந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாமே வந்து வடிவேலு இல்லைன்னா இல்லை. வடிவேலை வச்சு தான் எல்லாமே போயிட்டுருக்கு. அப்பேற்பட்ட பங்காளியை வச்சு டைரக்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தலைநகரம், மருதமலை 2 படம் அவரை வச்சு டைரக்ட் பண்ணேன். அப்புறம் அவர் ஹீரோ ரூட்டில் போயிட்டார், நம்ம வேறு ரூட்டில் போயிட்டோம். அப்புறம் எல்லாம் கேட்டாங்க, என்ன வடிவேலு, யார் பேட்டி கேட்டாலும் இதுதான், சார் வடிவேலு வச்சு எப்போ பண்ண போகிறீங்க,
வடிவேல் வச்சு எப்போ பண்ண போகிறீங்க? அப்புறம் ஒரு நாள் நானே சொன்னேன் பங்காளி எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்றது. இந்த கத்தி சண்டை அமைஞ்சிருக்கு. நந்தகோபால் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கத்தி சண்டை படம் நல்ல காமெடி படம். இந்த படத்தை வந்து இப்போ என்னென்னா பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ ஷூட்டிங் எடுக்கிறது எப்படி இருக்குன்னு வடிவேலு, சூரி, விஷால், இப்பாப்பாதி இவ்வளோ பேர் இருக்காங்களே, இந்த படத்தை அப்படின்னா தான் சாதனை பண்ணியிருக்கீங்க கேட்டாங்க. இப்போ படம் எடுக்கிறதே சாதனை தான். ஒரு 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 படத்துக்கு ஒரு கேமராமேன் இருப்பார். இப்போ செல்லு வச்சுருக்கிறவங்களாம் கேமராமேன். நான் ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் எங்கள் சித்தப்பா இது எடுத்த சீன் நல்லா இருக்குடான்னாரு. நான் எடுத்த சீன் நல்லா இருக்கான்னு சொன்னேன். ஃபேஸ்புக்கில் அதை போட்டிருக்கிறான். நானும் விஷாலாம் பேசிட்டு எதோ எடுத்துகிட்டு இருக்கிறோம், அதை ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்கலாம். அதனால் இன்றைக்கி வந்து இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்த்தா இது ஒரு ஃபெஸ்டிவல் மூடு படம் தான். தேட்டரில் போய் பார்த்துட்டு இந்த விசிடியில் பார்க்காம தேட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற எங்களுக்கு ஒரே ஹெல்ப் அதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கத்தி சண்டை நான் கொஞ்சம் கருப்பு தான் பாட்டு நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தான் மற்ற பாட்டெலாம் வந்திருக்கு. ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அண்டு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீயாக என்னை விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படம். ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் விஷால் நான் கால் பண்ணி கத்தி சண்டைன்னு ஒரு படம் வருது பண்ணேன் அப்படின்னாரு. அதாவது நான் அது என்னென்னா அப்படின்னா டேய் அப்படின்னாரு. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு வேணா ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் சொல்கிறேன். என்னென்னா வடிவேல் சார் இந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்னாரு. ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. அதனால வடிவேல் நான் இருக்கார். த லெஜண்ட் இஸ் கம்மிங் பேக். அண்டு சூரினா இது மாதிரி காமெடி ஃபீல்டு ஒரு ஆக்ஷன் மூவி. அண்டு சுராஜனா பற்றி சொல்லணுன்னா என்னை எந்த வகையிலையும் எந்த இதுவும் சொல்லாமல் நான் சொன்னால் அப்புறம் கரெக்டாக இருக்காது நீ பண்ணு அப்படிம்பாரு. ஆர்ஆர்லலாம் வந்து செம்ம ஃப்ரீடம் கொடுத்து நீ எதா பண்ணு, கமர்ஷியல் படம்னா இப்படி தான் ஒரு ஃபார்மேட் இருக்கும், நீ உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணு அப்படின்னு இது பண்ணுவார். அண்ட் இந்த படத்தை விஷால் நான் தவிர நான் இன்னொரு ஒரு மாதிரி அவர் சொல்லி எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது முக்கியமான இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் யாருன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் நந்தகோபால்னா. ஏன்னா வந்து என்னை ஒரு ஆளாக மதித்து ஒரு 2 டைம் வந்து மீட் பண்ணி என்னை அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டினார். எனக்கே புரியல ஏன் இவ்வளோ இது பண்ணார், நம்மளே ஏன் இவ்வளோ இது பண்ணுறாருன்னு. ரொம்ப நன்றி. அவர் இன்றைக்கி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஆகிட்டார். அண்ட் அவர் இந்த படத்தோட ப்ரொடியூசர், என் அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஜெயக்குமார்னா வணக்கம். இமைக்கா நொடிகளில் நான் தான் மியூசிக் பண்ணுறேன். அண்ட் அது போக ஞானவேல் நான் வந்து சும்மா சொல்கிறாரு, அண்ணா என் படம் சும்மா ஏதோ நடிக்கிறேன்னா இந்த படம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடிக்கலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கிறேன்னா அப்படின்னு தான் சொன்னேன். அவர் எக்ஸ்ட்ரா 4 விட்டு போட்டார். கண்டிப்பாக வந்து பார்ப்பேனே, வாய்ப்பு கொடுங்க. அண்டு ரிச்சர்ட்னா என்னோடய பாட்டை ரொம்ப அழகாக காமிச்சதுக்கு ரிச்சர்ட்னாக்கும் உமேஷ்னாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு எடிட் ரொம்ப பிடிச்சிருந்தது. செல்வா அண்ட் கீப் ராக்கிங். அண்ட் இந்த படம் நல்ல காமெடி படம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது பெருசாக நாங்களே வந்து இதை வந்து நீங்கள் அப்படி வந்து பாருங்கள் இப்படி வந்து பாருங்கலாம் இல்லை, வாங்க செம்ம என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சுராஜனை என்கிட்ட சொன்னார். வாங்க சந்தோஷமாக போங்கங்கிற மாதிரி வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த படம். அண்டு தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இவ்வளோ நாளாக இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதான் சொன்ன மாதிரி ஹீரோ ஆகிட்டேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே டைரக்டும் பண்ணுறேன். ஸோ மீசை முறுக்கு நான் உங்கள் எக்ஸ்பென்ஸில் நான் என் பப்ளிசிட்டி லைட்டானா. ஸோ என்னோடய மீசை முறுக்கு படம் வந்துட்டுருக்கு. ஸோ நன்றி, வணக்கம். அண்டு அன்புனா இருக்காது. கூடி சீக்கிரம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். பத்திரிகை தொலைக்காட்சி இணைய நண்பர்களுக்கு மாலை வணக்கம். அரங்கில் இருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். சரி, எப்படி சூராஜ் அண்ணன் எல்லோவோ க்ரீனோ போட்டிருப்பாரு, வடிவேல் அண்ணன் எப்படி கலர்ஃபுல்லாக போட்டிருப்பாருன்னு சரி வீட்டுக்கு போய் மாற்றிக்கிட்டு வர வேண்டான்னு வந்து நம்பி மோசம் போயிட்டேன். எல்லாம் டல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சுராஜ் சார் படம் பண்ணுறப்ப.
பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஃபுல் அந்த 100 நாளும் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னா ஜென்ரலாக இப்போ ஷூட்டிங்கே போக மாட்டேன். சுராஜ் சார் படம் பண்ணுறப்ப தான் அதிகமாக ஷூட்டிங் போனதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதுவும் சாங் டைம் போயிட்டோம்னா எல்லாம் டான்ஸ் மாஸ்டர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபுல் ஃபன் தான் அன்றைக்கி. ஃபுல் டே நல்ல காமெடி படம் பார்த்த ஒரு திருப்தி கொடுத்துருவாரு சுராஜ் சார். கண்டிப்பாக இந்த டீமும் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இந்த படம் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறோம். ப்ளஸ் வடிவேல் அண்ணன் திருப்பி வந்ததுக்கு சூப்பர்னா ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். எங்கே போனாலும் மலேசியா ஷூட்டிங் போனாலும் எப்போ வடிவேல் சாரோட பண்ண போகிறீங்க, எப்போ காம்பினேஷன் பண்ண போகிறீங்க, கார்த்தி இன்னும் நடிக்கவே இல்லையா வடிவேல் சாரோட, இதே டாபிக் தான் ஓடும். அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குங்கன்னா அவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க ஆடியன்ஸ் உங்களை. இன்னும் நிறையா படங்கள் நீங்கள் வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் ஹிப்ஹாப் பிரதர் ஒரு கதை கேட்டு வச்சுருக்கேன், படம் பண்ணுவோம் பிரதர்னு கேட்டால் எனக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க, நான் இன்னும் 3 படம் டைரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் வருவேன், எனக்காகலாம் கதை கேட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க பாப்பில். ஸோ வருங்கால நிகழ்கால ஹீரோ ஹிப்ஹாப் ஆதி பிரதருக்கு வாழ்த்துக்கள். இது கண்டிப்பாக எப்பவும் போல் கலக்கியிருப்பார். விஷால் பிரதர் ரொம்ப லேட்டாக தான் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு அவர் ஆகாது, அவருக்கு உங்களுக்கு ஆகாதுன்னு. ஆனால் நேரில் பழகிறப்ப தான் எவ்வளோ உண்மையான மனிதருங்கிறது உணர முடிஞ்சுது. அவ்வளோ உண்மையாக இருப்பார். எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ ஜெனுவினாக, அவ்வளோ ஓப்பனாக, அவ்வளோ சின்சியராக இருப்பார். கண்டிப்பாக இந்த படம் விஷால் பிரதருக்கும் சுராஜ் சாருக்கும் வடிவேலனுக்கும் சூரி பிரதருக்கும் ஆதி பிரதருக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ப்ளஸ் டோட்டல் டீம் உமேஷ் ரிச்சர்ட் சார், அப்புறம் எங்கள் செல்வா எடிட்டர். அதிக நேரம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஆஃபீஸில் இருந்த ஒரே எடிட்டர் செல்வா தானே நினைக்கிறேன். போட்டு அடைச்சி வச்சுருந்தோம் ஒரு ரூமில். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். டெஃபினட்டாக அவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கணும். ப்ளஸ் நந்தகோபால் அண்ணன் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன். எப்போ ஃபோன் அடித்தாலும் அவ்வளோ ஒரு இனிமையாக ஒரு குரல் கேட்கலாம் அவர்கிட்ட. எந்த டைம் கூப்பிட்டாலும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக வரவேற்று பேசுவார். ஸோ அவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ப்ளஸ் நண்பர் கேமியோ ஜெயக்குமார் அவர்கள், த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜாலியான ஒரு டைம் அது. வந்தாருன்னா ஃபுல் ஃபன், நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம். ப்ளஸ் அந்த பெரிய ஹிட்டில் கூட இருந்தாங்க. ப்ளஸ் இந்த டீமும் பார்த்தா இப்போ கேமராமேன்ட்டும் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், எல்லாம் த்ரிஷா நயன்தாரா டீம்னு நினைக்கிறேன். அதனால தான் படம் விரும்பி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இது நிறைய காசு சம்பாதித்து தரணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் அன்பண்ணை எப்பவும் போல் எல்லாருக்கும் அன்பு கிடைக்க வேண்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, இந்த தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரி மேலே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், வேறு ஆளுக்கு நகைக்கடைக்காரங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறேன்னு போகாமல் சினிமாக்காரங்களுக்கே நிறையா காசு கொடுத்து இந்த சினிமாவை வாழ வைக்க வேண்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வடிவேல் அண்ணா இந்த படத்துல இல்லைன்னா நான் கண்டிப்பா இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான். எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இந்த ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்கலன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆர்டிஸ்ட் போகலாம், இந்த ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்கலன்னு இன்னொரு ஆர்டிஸ்ட் போகலாம். ஆனால் வடிவேல் அண்ணன் பொறுத்த வரைக்கும் இஸ் யூனிக். அவரோட கேரக்டர் வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அதான் சுராஜ் சார் கிட்ட சொன்னேன். இந்த கதை கேட்டோன்னே, சார் வடிவேல் அண்ணன் பண்ணார்னா நான் இந்த படம் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் எனக்கு அந்த பெருமை, எனக்கு தான் பெருமையாக இருக்குது. நீங்கள் இந்த படத்தை